மறுபடியும் சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறோம். கோட்டையில உட்கார வைக்கிறோம், அவ்வளவுதான். இவ்வளவு 4 வருஷம் புடிங்கிட்டு இருந்தாங்களா? 4 வருஷம் புடிங்கிட்டு இருந்தாங்களா? 4 வருஷம் சும்மா இருந்துட்டு அதை பண்றேன்னு சொல்றானே. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. அவங்க ஆதாயத்துக்கு தானே அவங்க பண்றாங்க. இன்னும் 4 ஒயின் ஷாப் திறப்பானுங்க, இன்னும் கஞ்சா பழக்கத்தை விடுவானுங்க, இளைஞர் ரொம்ப அழிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன அரசியல் பண்றானு இவனுங்க? அரசியல் என்னன்னு தெரியுமா? ஒரு நல்ல வேட்டி, நான் ஒரு நல்ல வேட்டி கட்டிக்கிட்டு நீங்க ஒரு கரவண்டி கட்டிக்கிட்டு 10 பேர் பின்னாடி காரு வரக்கூடாது. ஃப்ரீ பஸ் சொல்லுங்க. மெயின் என்ன சொல்லுங்க பாத்துறீங்களா? சென்னையில நீங்க வந்து பாருங்க, தண்ணி வந்து நான் சென்னையை விடுங்க, நாமக்கலே எடுத்துக்கோங்க. ரோடுங்க அந்த சைட்ல எத்தனை ரோடு புதுசா போட்டுருக்காங்க, இப்பதான் போட்டுருக்கானுங்க. அது அவங்களுக்கு தேவை. இப்போ வந்து அரசியல் வரப்போகுதுன்ற ஒரு காலகட்டத்துக்காக மட்டும் அவங்க வந்து அதை பண்ணிக்கிறானுங்க. அவங்க தேவைக்காக மட்டும்தான் அவங்க பண்றாங்க. மக்கள் நலனுக்காக இங்க பண்ணல. மக்கள் நலனுக்காக எங்க அண்ணன் வராரு, கண்டிப்பா வராரு, அடிப்பாரு, கண்டிப்பா வராரு, வர போறாரு. இந்த கோட்டையை வந்து கரூர்ல வந்து அண்ணன் பேசினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த ஜோக்கர் டிஎம்கேவை வந்து யாரும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் நம்மளெல்லாம் முட்டாள்தனமாக்கிட்டாங்க. இன்னமும் நம்மள என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதே பத்திரபாலாஜிக்கு இன்னைக்கு கேள்வி உண்டு, சரிங்களா? இருக்க அதே பத்திரபாலாஜிக்கு கேள்வி உண்டு, சரிங்களா? வந்து தளபதி அங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே கிடையாது, 2026 டிஎம்கே எப்பவுமே நம்ம தான் டிவிக்கே தான். சிறப்பா போயிட்டு பண்ணிட்டா அடுத்த சிறப்பா இறங்குறோம். டிவிக்கே 2026 நம்ம தான். டிஎம்கேவாவது மயிராட்சி, டிவிக்கே தான் அடுத்தது. மறுபடியும் சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறோம். கோட்டையில உட்கார வைக்கிறோம், அவ்வளவுதான். டிவிக்கே 2026 டிவிக்கே மட்டும்தான். 2026 டிவிக்கே மட்டும்தான் வரும். டிஎம்கே அடிச்சு ஓட போறோம். அவனுக்கு என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் பேசுவோம். 2026 டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும். போட்டியே கிடையாது. கரெக்டா இருக்கு. எங்க தலைமையில எல்லாமே கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பின்னாடி பேசுறோம், பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் 2027 நிச்சயமா தளபதி ஆட்சி அமைக்கும். கண்டிப்பா வருவார். 2026 எங்க ஓட்டு விஜய்க்கு தான். நாங்க தாங்க, யாருமே கண்டிப்பா டிஎம்கேக்கு சிக்கவே சாப்பு. அடுத்து வளர்ந்து வருங்க, வேலூர். கரூர் வேலூர். கரூர் வராரு தலைவர். தலைவர் தான் வரணும். வருவாரு. 2026 விஜய் அவர் தான் வரணும். கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. புதிய மாற்றம் தான். ஆமா. எனக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமாவும் இருக்கு. நான் நல்லா இருக்குங்க. கனவு நான் தலைவரை பாக்குறத நாங்க எப்படி சந்தோஷமா பாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷம். நின்று பாத்துருப்போம். எங்க தலைவர் வந்தாரு, இப்ப தலைவர் விஜய் வந்தார், உள்ளுக்குள்ள வந்தாரு. நான் என்ன கேட்கறேன்னா, இப்பதான் கட்சிக்குள்ளே வந்திருக்காரு, கட்சிக்குள்ளே இப்பதான் நுழைஞ்சிருக்காரு, சரிங்களா? இல்ல அவரை மாதிரியே போடுறீங்க, அவரை மாதிரியே வந்து வேன் ரெடி பண்றீங்க. என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டீங்க? இப்ப நீங்க வேன்ல தான் போனீங்க, இதுக்கு முன்னாடி வந்து வேன்ல தான் போனீங்க. இப்ப அவர் மேலே பச்சை கலர் பஸ், சேப்பு கலர் பஸ், மஞ்சள் கலர் பஸ் சொல்லிட்டு பிங்க் வண்டி வந்து போகுது. எங்க போகுது பிங்க் வண்டி? எங்க போகுது? ஒண்ணு கிடையாது. நான் சொல்லட்டுங்களா, இது நாள் முறைக்கும் இவர் வந்து கட்சிக்குள்ள இப்பதான் வந்திருக்காரு. வரப்பே வந்து மொத்த கட்சியுமே ஆதரவுனா வந்துட்டா என்ன
ஆச்சு 10 வருஷமா இந்த இடத்துல எந்த மீட்டிங் நடக்கல. ஒண்ணுமே இந்த இடத்துல கொடுத்தாங்க. ஏன் உயரெல்லாம் தொங்குது, எவனாச்சும் இறந்துருச்சு சாவான், பழைய போடலாம் அப்படின்னு இந்த இடத்த கொடுத்தீங்க. 10 வருஷம் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கலையே. இன்னும் அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்குள்ள கொடுத்துக்கலாம், ஆட்டோ ஸ்டாண்டுக்குள்ள கொடுத்துக்கலாம். கூட்டு நெரிசலா, கூட்டு நெரிசலா, என்ன கூட்டு நெரிசல, என்ன கூட்டு நெரிசல, ஒண்ணும் கிடையாது. 10 வருஷமா இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கல. விஜய் மட்டும் இந்த இடத்துல மீட்டிங் கொடுத்தாங்க. சொல்லிக்கிறேன், நான் வந்து தமிழ் புலிகளை ஒன்றையுமா இருந்தேன். ஏன்னா எதுக்காக போறோம்னு தெரியுங்களா? எங்க ஊர்ல ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. எங்க ஊரை சுத்தி கம்பி வேலி, செவுரு, காம்பவுண்ட் செவுரு கட்டிட்டாங்க. இதெல்லாம் தேவைங்களா? இதெல்லாம் தேவைங்களா? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மனசை மக்களை ஃப்ரீயா ஓடுறதா இல்ல காம்பவுண்ட் செவுரு கட்டி வைக்கிறதா? எங்க இவரா? இவர் வந்து இவர் தான் இருப்பாருங்க. இல்லைங்க, ராமச்சந்திரன் இல்ல. ஒன்னு சொல்லிட்டீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஊர்ல டிஎம்கேல எம்எல்ஏ யாரு கட்டணும் தெரியாது, ஊராட்சி கட்டணும்னு சொல்லுவேன். சரிங்களா? அந்த கண்டுக்க மாட்டோம், அவ்வளவுதான். வித்தியாசமா அவ்வளவுதான், கண்டுக்க மாட்டோம், அவ்வளவுதான். பண்ணாதாங்க கண்டுக்கிறதுக்கு. எதுக்கு கேட்கணும்? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க நாங்க அவங்கள கண்டுட்டு ஒருத்தவங்க வந்து இல்ல 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 நான் என்ன சொன்னா, ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணா நம்ம வந்து அவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? எதுவும் பண்ணாத போது எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? ஒவ்வொருத்தர் ஆதங்கப்படுறாங்க. எதுக்காக ஆதங்கப்படுறா சொல்லுங்க. அவனுக்குள்ள ஒரு குறை இருக்கு. என்ன எனக்கு என்ன வந்துச்சு, என்ன தோணிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஓடிச்சாங்க இந்த ரெண்டு? என்ன ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தா நாடு சுடுகாடு, நாடு சுடுகாடு. ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தா நாடு சுடுகாடு. அடிச்சு சொல்றேன், ரெண்டு பேரும் வரக்கூடாதுங்க, வரவே கூடாது. வர விட மாட்டோம். இல்ல இல்ல யாரு வந்தாலும் நல்லதுதான், அதை நான் ஏற்று குறை சொல்ல மாட்டேன். நல்லது செஞ்சா இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. நல்லதே இல்ல, நமக்கு வந்து ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கும்போது எப்படி ஏத்துக்கிறது? இங்க பணத்தை மாத்திக்கிறாங்க, அங்கிட்டு பணத்தை மாத்திக்கிறாங்க, அங்க இருந்து இங்க வர பணம். அவங்கள கேட்ட என்ன சொல்றாங்க? தலைமையில இருந்து நாங்க கொடுத்துட்டோம். சரிங்களா? நாங்க கொடுத்துட்டோம், ஆனா வழிபோக்கில் வரவங்க வந்து மாத்திக்கிறாங்க அப்படின்னு நாங்க எங்க போட்டோம். அது பிரச்சனை கிடையாது எனக்கு. அதை வந்து நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்டா மொத்தத்தில் வந்து என்ன சொல்லுவேன்? டிஎம்கே உங்க தலைமையில தான் எல்லாம் நடக்குது. சரிங்களா? அறிவிச்சிட்டீங்க, செய்யறோங்கிறத அறிவிச்சிட்டீங்க. உங்க முறையில் வந்து பணம் மாறுது, எல்லாம் செய்ய சொல்லி உங்கள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அது இதுன்ட்டு டோட்டல் எல்லாமே மாறுது. சரிங்களா? அவங்க மூலியமாக வர பணம் வந்து கரெக்டாக இங்கே வருது. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? ஒன்றும் கிடையாது, அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், வீடு கட்டி கொடுத்தேன், அதை பண்ணேன், என்ன வெள்ளம் வந்தப்போ சென்னையில் அதை கூட இல்லை, என்னென்னமோ பண்ணாங்க. நான் வந்து எனக்கு என்ன இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி வந்து உங்களுக்கு தெரியுதா? அந்த நீங்கள் போட்ட டீட்டெயில் வந்து என்னது அந்த கட்டமைப்பெல்லாம் வந்து இப்போ தான் உங்களுக்கு நிறைவேற்ற தோணுதா? இல்லை இல்லை இப்போ தான் அதை பண்ணுறாங்க. அது 4 வருஷமா என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண கிடையாது. அதுதான் நானும் சொல்கிறேன், ஸ்கீமே லேட்டாக தான். அதுவும் இன்னொன்று வர போட்டிருக்காங்க, அது வேணும் உங்களுக்கு தெரியுமா? லோன் அது வர மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அது வேற வந்து இன்னும் இதெல்லாம் ஊருக்கு இருக்கிற மக்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு நீட்டா ஒழிக்கிறேன்னாங்க. அதையே இன்னும் ஒழிக்க கிடையாது. 4.5 வருஷம் ஆச்சு. இப்ப இருக்கிற டாக்டர்லாம் ஜிஹெச்லயும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, தனியார் ஹாஸ்பிட்டல் எத்தனை 2 நாளைக்கு மாத்திரை போடு, 3 நாளைக்கு மாத்திரை போட்டு அனுப்பி விடுறான். இங்க நாமக்கல்லே இந்த ஜிஹெச் பெருசு பத்தி இருக்கலாம். எதுக்கு அங்கிருந்து அவ்வளவு தூரம்? என்ன இது பண்ண 4.5 வருஷம் ஆகுது. நான் சொல்றேன், எதுக்கு அங்கிருந்து அவ்வளவு தூரம் சொல்லுங்க பாக்கலாம். இது மாதிரி ஒரு 6 விஷயம் இல்ல, 6 விஷயம் இருக்கு. என்ன வேணா சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், இப்ப இந்த நான் பாதிக்கப்பட்டவன் தான் எனக்கு இருக்கு. என்ன பாதிக்கப்பட்ட மீன்ஸ் வந்து எப்படி சொல்றது? என் ஊருக்கு வந்து இல்லை ஓட்டு கட்டு வராங்க, இல்லைன்னு சொல்ல. என் கட்டே நானும் காசு வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல, நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஆனால் என் மூலியம் என்கிட்டயே என் கூட என் பசங்களை வச்சே பேச வச்சாங்க. அதெல்லாம் வந்து வேறு விஷயம். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா வச்சுங்களேன், ஆட்சி யார் வேணால் பண்ணலாம், ஆட்சி பண்ணலாம். ஆனால் கரெக்டாக பண்ணால் யாரும் உங்களுக்கு தொந்தரவாக வர மாட்டாங்க, எதிரியாக வர மாட்டாங்க. நீ ஆட்சி கரெக்டாக பண்ணாதனால தான் வந்து நிற்கிறாரு. பண்ணுறேன் வீட்டுக்கு தான் ஆட்சி பண்ணுறேன், நாட்டுக்கு பண்ண கிடையாது. வீட்டுக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ 4.5 வருஷமா வீட்டுக்கு பண்ணிட்டு இப்போ வந்து சொல்கிறேன். உங்களோட மாதிரி சொல்றதா? எப்போ வந்த? உங்களோட மாதிரி எப்போ வந்தார் அவரு? சொல்லிட்டு அது எதுக்கு ஃபாரின் போயிட்டு வந்தாரு? சரி, நான் குடும்பத்துக்காக தான் போயிட்டு வந்திருப்பேன். நான் ஒண்ணு சொல்றேன், அதே கொடுத்து யாருக்கு வேலையை தான் போயிட்டு வந்தாரு? இல்ல நான் கேக்குறது என்னன்னா, யாருக்கு வேலையை வாங்கி தந்திருக்காரு?
யாருக்கு வாங்கி தந்திருக்காரு? கார் கம்பெனி. எந்த கார் கம்பெனி? சென்னைக்குள்ள அவர் வாங்கி தந்தாரு. நீங்க பாத்தீங்களா? இல்ல என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா விட்டலாம். இதுதான் வந்து விஷயமே. நீ வந்து என்ன வேணா விட்டுட்டு போ, பிரச்சனை கிடையாது. 4 வருஷமா கண்டுக்கிறதுல இப்போ வந்து ஓட்டுக்காக டிவிகேல வந்து உங்களோட கொள்கை என்ன, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரோட விஷயம் என்ன தெரியுமா? நீ சொன்னதை செஞ்சியா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ சொன்ன விஷயத்த நீ செஞ்சியா, முடியும் இல்லை செய்யலை. நீங்கள் வந்து எதுவுமே செய்ய கிடையாது, ஆனால் செஞ்சேங்கிறீங்க. ஆனால் இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் 4வது வருஷம் தான் உங்களுக்கு செய்யணும்னு தோணுது. புரியுதுங்களா? இப்போ தோணுது. அது ஏன் அதுக்கு முன்னாடி நடக்கல?